ஸோ இப்பொழுது 9 மணி ஆகிவிட்டது. ஒரு 10 நிமிடம் நாங்கள் இசை கேட்போம். ஸோ என்னால் ஆக்கள் இப்போ மற்றவர்களும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ எமது தியான அறைக்கு நாம் செல்வோம். தியான அறை என்பது எமது இந்த உச்சிக்குழி, இந்த பிரம்மராந்திரம், இந்த ஓட்டை, இதன் ஊடாக கவனத்தை உள்ளுக்கு எடுத்து செல்வோம். உள்ளுக்கு தான் நமது இடது இருதயத்தின் பீடம் இருக்கின்றது உள்ளுக்குள். அப்ப நாங்க கவனத்தை உள்ளுக்கு எடுத்து சென்றால் அது எமது இருதயத்துக்கு நாம் கவனத்தை எடுத்து செல்கின்றோம் என்பதுதான். ஸோ அதற்கு கீழ்தான் நமது சஹஸ்ராரம், அந்த 1000 நரம்புகள் முடியும் இடம். இந்த 1000 நரம்புகள் முடியும் இடம் சஹஸ்ராரம். சஹஸ்ர என்றால் 1000 என்பது என்று பொருள். சஹஸ்ர கமலம் என்று சொல்லுவார்கள், அதாவது 1000 இதழ். தாமரை என்றெல்லாம் சொல்லுவார்கள், அதுதான் இந்த 1000 இதழ்கள், நரம்புகள் முடியும் இடம். ஸோ இந்த நரம்புகள் தளர்வடைய வேண்டும் நாம் அமைதி நிலைக்கு, தியான நிலைக்கு செல்வதற்கு. எனவே நாம் அங்கு கவனத்தை கொண்டு செல்வோம். சரியா? ஸோ அந்த அங்கு கவனத்தை கொண்டு சென்று கொஞ்ச நேரம் நீங்கள் கவனியுங்கள். மற்றவர்களும் இணைந்ததன் பின்பு ஒரு 5-10 நிமிடத்தில் நாம் ஆரம்பிப்போம். ஸோ இப்பொழுது நாம் இந்த தியான இசையை கேட்டு கவனத்தை தலை உச்சியில் வையுங்கள். வைத்து நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம். மூடிய பின்பு இசை தானாக அது ஒரு பக்கம் ஒலிக்கட்டும், அது காதால் நீங்கள் கேட்கலாம். தலை உச்சிக்குழி, அதுக்கு கீழ் இருக்கும் இருதய பீடம், சஹஸ்ராரம், 1000 நரம்புகள் உள்ள இடம். அந்த இடத்தை நாம் சற்று கவனிப்போம். மற்றவர்களும் இணையும் வரை நாம் செய்யலாம். புதியவர்கள் யாராவது இன்று இணைந்திருந்தால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் தாருங்கள்.
இப்ப நான் என்ன ஸோ அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். மீண்டும் உங்களை எமது வகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்று நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். ஸோ வீட்டில் நீங்கள் முயற்சி செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மற்றும் சந்திரிகா மதி யாராவது இணைந்தால் நீங்கள் அட்மிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். ஸோ இன்று புதிதாக யாரும் இணைந்திருக்கிறீர்களா என்று தெரியவில்லை. அதாவது முதல் வகுப்பு என்று சில பேர் நீங்கள் இது முதலாவது தடவை இணைந்திருந்தாலும் அந்த நமது முதலாவது 2வது வகுப்பு பார்த்திருந்தால் நீங்கள் ஓகே, பிரச்சனை இல்லை. மற்றவர்களும் இன்று முதல் வகுப்பு என்றாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் நாம் போவோம் என்று. ஸோ இப்பொழுது நாம் ஆரம்பிப்போம் மது வகுப்பை. ஸோ அனைவரையும் சாயோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். புதியவர்கள் எமது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் இல்லை என்றால் உங்களுடைய பெயர், இடம், ஃபோன், வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள். நீங்கள் தனியாகவும் எனக்கு அனுப்பி வைக்கலாம் சாட் மூலம். ஸோ நாம் சாயோகா தியானம் என்றால் என்னென்று பார்த்தோம். கடந்த வகுப்புகளில் ஸ்ரீமாத்திஜியை பற்றி பார்த்தோம். எமது குரு ஸ்ரீமாத்திஜி அவர்கள். சாயோகா என்றால் மிக எளிமையான ஒரு விளக்கம் பார்த்தோம். மற்றும் எமது சூட்சும சரீரம், இந்த சூட்சும சரீரம் எமது மைய நரம்பு தொகுதி, மூளையும் முள்ளந்தண்டும் உள்ள பகுதி. முள்ளந்தண்டில் நரம்புகள் இருக்கின்றது. இந்த நரம்புகளே எமது உடலை கவனிக்கின்றது. எமது இயக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றது. எம்மை கவனிக்கின்றது. எமது உடலில் எங்காவது ஏற்பட்டால் அந்த இடத்தில் நோகின்றது. ஏன் நோகின்றது, இந்த இடத்தை கவனி, இதில் ஏதோ பிழை இருக்கின்றது என்று சொல்கின்றது. இவ்வாறு இந்த மைய நரம்பு தொகுதி எம்மோடு தொடர்பு கொள்கின்றது, எம்மை பாதுகாக்கின்றது, எமக்கு வழிகாட்டுகின்றது. எந்தெந்த உடலில் எந்தெந்த பாகங்களை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் என்று. எல்லாம் சரியாக இருந்தால் அது மைய நரம்பு தொகுதியும் அமைதியாக இருக்கும். ஸோ இது உடல் ரீதியான அனுபவங்கள். மன ரீதியான உள ரீதியான உணர்வுகள் ரீதியான அனுபவங்களும் இருக்கின்றது. நமக்கு கவலை இருக்கின்றது, மகிழ்ச்சி இருக்கின்றது. அந்த மாதிரியான இவை அனைத்தும் இந்த மைய நரம்பு தொகுதியால் தான் நாம்
இயக்கப்படுகின்றோம். இந்த இயக்கம் 3 நாடிகள் பார்த்தோம். இடது நாடி, வலது நாடி, நடுநாடி. அதை பற்றி கடந்த வகுப்பில் விளக்கமாக பார்த்தோம். அது தவிர 7 சக்தி மையங்கள் இந்த முள்ளந்தண்டு வழியாக எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து தலையுச்சி வரை 7 சக்கரங்கள் சக்தி மையங்கள் இருக்கின்றது. இந்த மையங்கள் நரம்பு முடிச்சுகள். இந்த மையங்களில் சக்திகள் செறிவாகி அந்தந்த உடல் பாகங்களை கவனித்துக் கொள்கின்றது. அது உடல் ரீதியாக, உள ரீதியாக, மன ரீதியாக இவை எவ்வாறு எம்மை கவனித்துக் கொள்கின்றது. இதையே நாம் ஆத்ம ரீதியாக அதை எம்மை எவ்வாறு கவனித்துக் கொள்கின்றது என்பது. இந்த நடு நாடி நமக்கு தெரியும், நாம் கட்டுப்படுத்த முடியாது தானாக இயங்கும் இயக்கம். அதை நாம் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு எமது இடது நாடி வலது நாடியை நாம் சமநிலைக்கு கொண்டு வரும் போது அந்த நடுநாடி வளமடைகின்றது என்று பார்த்தோம். இந்த நடுநாடியில் உள்ள 7 சக்தி மையங்களையும் நாம் ஒரு சிறிது நேரம் பார்த்துவிட்டு இன்றைய தியானத்துக்கு செல்லுவோம். இந்த முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து 7 சக்தி மையங்கள் இருக்கின்றது. முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருக்கும் முதலாவது மையம், சக்தி மையம், மூல ஆதாரம் என்று சொல்லப்படும். இந்த சக்தி மையம் நீங்கள் நிலத்தில் இருக்கும் போது அந்த நிலத்தில் படும் இடம், முள்ளந்தண்டு பகுதி நிலத்தில் படும் இடம், அந்த இடத்தில் இருக்கின்றது. மூல ஆதாரம் அந்த சொல்லிலேயே விளக்கம் இருக்கின்றது. இதுதான் நமது வாழ்வின் அடிப்படை ஆதாரமானது. இதனுடைய தன்மை இது எமக்குள் ஆத்ம ரீதியாக என்ன தன்மையை எமக்கு தருகின்றது. உடல் ரீதியாக அங்கிருக்கும் உறுப்புகளை கவனித்துக் கொள்கின்றது. ஆத்ம ரீதியாக அதாவது எமது ஆத்மா என்று சொல்லுவோம், எமக்கு உள்ளுக்குள் இருக்கும் ஒரு நிலை, ஒரு பொக்கிஷம், அதை எவ்வாறு வளம்படுத்துகின்றது என்று சொன்னால், இது எமக்கு ஒரு குழந்தை உள்ளத்தை தருகின்றது, குழந்தை தன்மையை தருகின்றது. இந்த குழந்தை தன்மை என்றால் என்னென்றால், கள்ளம் கபடம் சூது வாது இல்லாத ஒரு தூய்மை நிலை. அதாவது எமது பேச்சிலேயோ எமது எண்ணங்களிலேயோ எமது செயல்லேயோ நாம் கள்ளம் கபடம் சூதுவாது இல்லை, போட்டி பொறாமை இல்லாத ஒரு தூய்மையாக இருக்கும் ஒரு நிலை. இந்த நிலையை நாம் எங்கு காணலாம் என்றால் சிறு குழந்தைகளில் காணலாம். அவர்களுக்கு கள்ளம் கபடம் சூதுவாது இல்லை, வேற்றுமை இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை. எதை செய்தாலும் தூய்மையாக செய்வார்கள், கதைப்பார்கள், பேசுவார்கள். அதனால்தான் நாம் சிறு குழந்தைகளை அனைவரும் விரும்புகின்றோம். இந்த குணம் எமக்கு இருக்கிறது, நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இருக்கின்றது. சில உலக வெளி சூழ்நிலைகளால் மற்றவர்கள் எம்மை மாற்றி இருக்கலாம், மற்ற உலக வெளி விடயங்களுக்கு நாம் எதிர்வினை புரிவதால் நாம் அந்த நிலையிலிருந்து அந்த நிலையை மறந்திருக்கலாம். ஆனால் நாம் மீண்டும் அந்த நிலையை அடையக்கூடியதாக இருக்கும். இது எமக்குள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் நீங்க பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கின்றது. வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்று உங்களை இழுக்கின்றது, உங்களை அந்த நிலையிலிருந்து தவற செய்கின்றது. கோபப்படுகின்றோம், ஆத்திரப்படுகின்றோம், அல்லது கவலைப்படுகின்றோம். இதெல்லாம் வெளியில் இருந்து எம்மை அந்த நிலைக்கு எடுத்து செல்கின்றது. விலகி செல்ல எம்மை தூண்டுகின்றது. அதற்கு மேல் இருக்கும் ஒரு முக்கோண வடிவமான எலும்பு, இதை சேக்ரம் போன், சேக்ரம் என்ற சீக்ரெட் ஒரு ரகசியமான ஒரு புனித எலும்பு என்று சொல்லுவோம். இதில் தான் அந்த குண்டலினி சக்தி நமக்குள் இருக்கின்றது. இந்த சக்தி எமது இயக்கத்துக்கு தேவையான சக்தி தவிர மேலதிகமான சக்தி, ஆத்ம வளத்துக்காக இருக்கும் சக்தி. அது அதை நாம் பயன்படுத்தாவிட்டால் உறங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் நாம் இப்பொழுது கவனத்தை, விழிப்புணர்வை அங்கு கொண்டு போகும்போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது.
அதை நாம் முதலாவது பயிற்சி எடுத்தோம், நாம் கேட்டோம். எமது தூய விருப்பத்தை நாம் வளம்படுத்தினோம். எமது இடது நாடியில் தூய விருப்பத்தை, எமது மன சக்தியை நாம் அந்த 9 படிகளில் நாம் வளம்படுத்தினோம். அது இதன்னும் போது நாம் அந்த குளிர்ந்த மென் காற்றாக இந்த குண்டலினி சக்தியின் வெளிப்பாட்டை நாம் உணர ஆரம்பித்தோம். இது ஒவ்வொருவருடைய சொந்த தாய். இந்த சக்தி தாய். தாய் என்றால் தாயினுடைய வரவிலக்கணம் என்ன? அன்னை தனது குழந்தையை அன்பாக பாதுகாத்து கொள்பவர், ஊட்டமளித்து பேணுபவர், தேவையான நேரம் திருத்தி நல்வழிப்படுத்துபவர். இவரே தாய். தன்னலம் இல்லாது செய்பவர். அதேதான் இந்த குண்டலினி சக்தியும் எமக்குள் இருக்கின்றது. அது எமது தூய விருப்பம் அங்கு பொதிந்து இருக்கின்றது. தாய் சக்தியாக எமக்கு உதவி செய்வதற்கு. அதற்கு மேலாக எமது 2வது சக்தி மையம் இருக்கின்றது. இந்த 2வது சக்தி மையம் படைப்பாற்றல். எமக்குள் படைப்பாற்றலை தருகின்றது. எமக்குள் நிறைய ஆற்றல் இருக்கின்றது. நாம் சாதாரணமாக பார்க்க போனால் சில பேருக்கு சங்கீத ஞானம் இருக்கின்றது. சின்ன பிள்ளைகளில் இருந்தே நல்லாக பாடுவார்கள், சித்திரம் வரைவார்கள். கலைஞர்கள், அதாவது ஓவிய கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள் தமது சிற்ப கலையை வெளிப்படுத்துவார்கள். கல்வியில் சில பேர் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குவார்கள். என்னன்னு சொன்னால் ஃபோக்கஸ், அதாவது மிகவும் அவர்கள் கவனம், எது செய்தாலும் அந்த கவனம் அவர்களில் நன்றாக இருக்கும். ஸோ நன்றாக செய்வார்கள். இவ்வாறு திறமைகளை வெளிப்படுத்தும் சக்தி மையம். ஸோ இந்த ஆத்ம முன்னேற்றத்துக்கு இந்த சக்தி மையம் எவ்வாறு உதவுகின்றது என்றால், எமது திறமை எம்மை நாம் ஒரு அமைதியுடையவராக மாற்றுவதில் இருக்கின்றது. அது ஆத்ம ரீதியான திறமையை அங்கு தருகின்றது. படைப்பாற்றல், நாம் எம்மை படைப்பாற்றல், அதாவது மாற்றும் திறன், எம்மை ஒரு அமைதியான ஒரு ஆளுமையாக, ஒரு சக்தி வாய்ந்த ஆளுமையாக மாற்றும் திறன் இந்த 2வது சக்தி மையம். 3வது சக்தி மையம் எமது வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு சற்று அங்கால ஒரு அங்குலம் உள்பகுதியில் இருக்கின்றது. எமது முள்ளந்தண்டு பகுதியில். இது எமது உலக வாழ்வில் எமக்கு அமைதியை தருகின்றது, மன திருப்தியை தருகின்றது. உலக வாழ்வில் ஒரு திருப்தி அடைய வேண்டும் நாம், அந்த திருப்தியை தருகின்றது. அந்த உலக வாழ்வில் நாம் அமைதியும் திருப்தியும் அடையும் போது ஒரு தாராள மனம் நமக்கு ஏற்படுகின்றது. இந்த அமைதியும் திருப்தியும் மற்றவர்களுக்கு நாம் எம்மை அறியாமலே நாம் அமைதி அடையும் போது, நாம் திருப்தி அடையும் போது அந்த பலனை மற்றவர்கள் உணர்கின்றார்கள். ஸோ தாராள மனப்பான்மை எமக்கு வருகின்றது. ஸோ வெளியிலும் நாம் செய்ய ஆரம்பிப்போம். மற்றவர்களோடு எதையாவது பகிர்ந்து கொள்ள ஆரம்பிப்போம். அமைதியை பகிர்ந்து கொள்வோம், நல்லவற்றை பகிர்ந்து கொள்வோம். இது வெளியில். ஆத்ம ரீதியாக எமது அமைதியும் எமது மன திருப்தியும் தானாக மற்றவர்களை தொட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு இந்த சக்தி மையம் எமக்குள் வளமடைகின்றது. 4வது சக்தி மையம் இருதயம். இந்த இருதயம் உலக வாழ்வில் நாம் திருப்தி அடைந்ததும் மேல் வாழ்வுக்கு போகின்றோம். உலக வாழ்வில் திருப்தி எல்லாம் திருப்தியாக இருக்கின்றது. அப்போ மேலே கொஞ்சம் யோசிப்போம், இதற்கு மேலே என்ன இருக்கின்றது. அப்போ நாம் அந்த இருதய மட்டத்துக்கு வருகின்றோம். இருதயத்தில் தன்னலம் இல்லாத அன்பு. ஸோ மற்றவர்களில் எமக்கு ஒரு அன்பு வருகின்றது. எமக்குள் அந்த அன்பு அமைதி திருப்தி வரும்போது எமக்குள் ஒரு அன்பு வருகின்றது. இந்த அன்பு தன்னலம் இல்லாத அன்பாக மாறுகின்றது. இதுவரை சுயநலமாக இருந்த அன்பு தன்னலம் இல்லாத அன்பாக மாறுகின்றது.
எமது இடது இருதயத்திலேயே அந்த ஆத்மா குடியிருக்கின்றது. ஆத்மா என்பது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சக்தியின் பிரதிபலிப்பு தான் எமது இருதயத்தில் இருக்கின்றது. ஸோ ஆத்ம ஆளுமைகள் எமக்குள் வெளிவர ஆரம்பிக்கின்றது. பிறகு அந்த அடுத்த 5வது சக்தி மையம் எமது தொண்டை பகுதியில் இருக்கின்றது. இந்த தொண்டை பகுதியில் விஷுதி சக்கரம் என்று சொல்லுவோம். இந்த சக்கரம் தான் நாம் கதைப்பதற்கு பொறுப்பாக இருக்கின்றது. இந்த சக்கரம் சக்தியை வழங்குவதால் தான் எமக்கு பேச்சு திறன் வருகின்றது. ஸோ இந்த பேச்சு திறன் மூலம் நாம் தொடர்பு கொள்கின்றோம், மற்றவர்களோடு தொடர்பு கொள்கின்றோம். ஸோ இந்த மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளுவது வளமடைகின்றது. நாம் உண்மை பேசுபவர்களாக மாறுகின்றோம். எமது பேச்சு திறன் அதிகரிக்கின்றது. நாம் பேசும்போது மற்றவர்களும் அந்த அமைதியை உணரும்படியாக எமது பேச்சு திறன் தானாக வளமடைகின்றது. எமக்குள் ஒரு அந்த அன்பு அதிகரிக்கும் போது அந்த அறிவும் நமக்கு வளர்கின்றது. எனவே நாம் பேசும்போது மற்றவர்களை புண்படுத்தாது, இடம், காலம், நேரம் அறிந்து பக்குவமாக பேசும் திறன் வருகின்றது. பிரச்சனைகளை நாம் சமாளிக்கும் திறன் வருகின்றது. ஸோ ஆத்ம ரீதியாக நாம் பார்க்க போனால் இது நாம் எவ்வாறு மற்றவர்களோடு தொடர்பு கொள்கின்றோமோ அதுபோல் அந்த உயர் சக்தியோடு நாம் தொடர்பு கொள்ளும் நிலையை குறிக்கின்றது. ஸோ மற்றவர்களோடு நாம் பேச்சு திறன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சக்தி, எம்மை படைத்த சக்தி, நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலம், அந்த சக்தி, அதோடு நாம் எவ்வாறு தொடர்பு கொள்வது? இந்த கைகள், உச்சம் தலையில் நாம் உணரும் அந்த குளிர்ந்த காற்று, அதுவே அந்த அன்பு. அந்த அன்பை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அந்த தெய்வீகத்தின் அன்பை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். தொடர்பை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அதற்கு பொறுப்பாக இருப்பது இந்த விசுதி சக்கரத்தில் இருக்கும் இந்த சக்தி மையம் தான் அதற்கு பொறுப்பு. இது நன்றாக வளமடையும் போது அந்த தொடர்பும் அதிகரிக்கின்றது. இந்த சக்கரத்தில் இருந்து தான் நமக்கு கைகள் வழியாக நரம்புகள் சென்று 7 சக்கரங்களும் எமது கைகளில் முடிவடைகின்றது. 5 விரல் நுனிகள், உள்ளம் கை மற்றும் மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள பகுதி. ஸோ இந்த 7 ஸ்தானங்களும் 7 சக்கரங்களினுடைய இடங்கள். இவற்றை நாம் பின்பு பார்ப்போம், எந்தெந்த சக்கரம் எந்தெந்த ஸ்தானத்துக்கு உரியதென்றது. ஸோ இதனாலேயே எமது கைகளை நாம் திறந்து வைக்கின்றோம். ஸோ கைகளில் நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது விஷுதி சக்கரம். 6வது சக்கரம் ஆஞ்ஞா. இந்த சக்கரம் அஞ்ஞானத்தை அகற்றும் சக்கரம். அஞ்ஞானம் என்றால் அறிவின்மை. இதை எவ்வாறு அஞ்ஞானத்தை எமக்கு போக்குகின்றது. இந்த அஞ்ஞானத்தை எவ்வாறு போக்குகின்றது? எமக்குள் தூய தெய்வீக ஞானம் வளமடைகின்றது. இந்த தியானம் மூலம் எமக்கு ஞானம் கிடைக்கின்றது, அறிவு கிடைக்கின்றது. இப்போ ஒரு அறை இருட்டாக இருக்கின்றது, அங்கு கயிறு இருக்கின்றது. அது கயிறா பாம்பா என்று தெரியவில்லை. ஒளியை நீங்கள் போட்டதும் இருள் விலகுகின்றது. உங்களுக்கு விடை புரிந்து விடுகின்றது. இது கயிறா பாம்பா என்று தெளிவாக தெரிகின்றது. அதுபோல்தான் நமது அஞ்ஞான இருளில் நாம் இருப்பதால் தான் நமக்கு விடயங்கள், நமக்கு வாழ்வே புரிவதில்லை. சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். அங்கு ஒளி வந்துவிட்டால், ஒளி என்பது அறிவு, ஞானம். ஞானம் வந்துவிட்டால் அந்த ஒளியில் நமது அறியாமை இருள் விலக எல்லாம் தெளிவடைகின்றது. அந்த தெளிவை தரும் சக்கரமே இந்த ஆஞ்ஞா சக்கரம். இந்த ஆஞ்ஞா சக்கரம்
எமது தலையில் இரு பக்கத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எமது கடந்த காலத்து மமகாரம் இந்த மஞ்சள் பக்கம், நீல பக்கம் எமது எதிர்காலத்து அகங்காரம். ஸோ இவை இரண்டாலும் ப்ரெஷர், அதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது இந்த சக்கரத்தில். அதனால்தான் நாம் எமது இந்த வலது நாடி இடது நாடியை நாம் தளர்வடைய செய்ய வேண்டும். அதாவது எமது கடந்த காலத்தை நாம் விட்டுவிட வேண்டும், முடிந்த ஒன்று. எதிர்காலத்தை பற்றி நாம் உண்மையில் கவலை தேவையில்லை. இன்று நாம் சரியாக இருந்தால் எதிர்காலம் கொஞ்சமாக நாம் பாதுகாப்பை உணரக்கூடியதாக வரும். எனவே அந்த கவலையையும் விட்டு எமது மனதை தளர்வடைய செய்யும் போது இந்த ஆக்யா சக்கரத்துக்கு சக்தி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அந்த ஆக்யா சக்கரத்தின் ஊடாக அந்த குண்டலினி சக்தி வெளியேறும் போது சகசிராரத்துக்கு நாம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அங்குதான் அந்த இருதயத்தின் இருக்கும் ஆத்மா அங்கு ஒளி பெறுகின்றது. அதாவது எமது ஆளுமைகள் அனைத்தும் ஒளி பெறுகின்றது. ஸோ இந்த ஆகிய சக்கரத்தை நாம் தளர்வாக வைத்திருப்பதற்கு மன்னிப்பு மிகவும் அவசியம். யாராவது எம்மை துன்புறுத்தினால் மன்னித்து விடுவோம். நாம் பிழை விட்டிருக்கலாம், அவை சில வேளை எம்மை கவலைப்படுத்தலாம், மன்னித்து விடுவோம். எண்ணங்கள், பிரச்சனைகள் என்பன எமது எண்ணங்களில் நிறைந்து அவை எம்மை பிரச்சனைக்கு ஆளாக்கலாம், எம்மை அமைதியாக இருக்க விடாமல் தடுக்கலாம், மன்னித்து விடுவோம். ஸோ நாம் இவ்வாறு வேண்டாதவற்றை எல்லாம் மன்னிக்கும் போது ஆத்ம நிலைக்கு, அந்த அமைதி நிலைக்கு, ஆத்மா என்பது அமைதி நிலை, அந்த அமைதி நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அமைதி நிலையிலேயே நாம் வளர முடியும். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. எங்கும் அமைதி நிறைந்து இருந்தால்தான் ஆழமாக நாம் எதையும் பார்க்க முடியும். மனம் கவலைகளால், பிரச்சனைகளால், எண்ணங்களால் சூழப்பட்டு இருந்தால் நாம் எம்மை அறிய முடியாது. எனவே அந்த அமைதி நிலை, அந்த தியான நிலை இதனால் தான் அவசியமாகின்றது. ஸோ இப்போ நான் இந்த அளவும் விளங்கப்படுத்தும் போதே நீங்கள் ஒரு தியான நிலைக்கு செல்லக்கூடியதாக இருந்திருக்கும். ஏனென்றால் இவை அனைத்தும் உண்மை. அந்த தெய்வீக சக்தி நிறைந்தவை, அவை உங்களை அமைதிப்படுத்தும். ஸோ இப்பொழுது நாம் இன்று நாம் முக்கியமாக இந்த வீட்டில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும். நீங்கள் கேட்கலாம், வகுப்பில் நல்லா இருக்கின்றது, வீட்டில் நான் என்ன செய்வது? அப்போ அதைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். இதுதான் நாம் வகுப்புகளிலும் செய்வோம். தியானம் என்றால் எப்படி செய்வது, தியானத்தில் முன்னேற நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் இன்று. ஸோ தியானத்தில் முன்னேற்றம் பெற காலை மாலை வீட்டில் தியானத்தை தொடர்வது அவசியம். காலை ஒரு 10-15 நிமிடம், மாலை ஒரு 10-15 நிமிடம். நீங்கள் ஆரம்பத்தில் ஒழுங்காக இருங்கள். அதிகம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. கொஞ்சமாக நீங்கள் விதண்டும் போது அது இலகுவாக உங்களுக்கு வந்துவிடும். ஸோ இப்போ நித்திரையால காலமே எழும்பியவுடன் நீங்கள் தியானத்தை செய்யலாம். இந்த தியானத்தில் எந்த விதமான மனக்கட்டுப்பாடுகளும் இல்லை. நீங்கள் உங்கள் கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு சென்று அமைதி அடையக்கூடிய திறமை உங்களுக்கு இருந்தால் அது உங்களுடைய அதிர்ஷ்டம். சில பேருக்கு காலை எழுந்தவுடன் கொஞ்சம் குளிச்சு ஃப்ரெஷ் பண்ணினால்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் தியான நிலைக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் ஆரம்பத்தில், அது தவறில்லை. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எந்த விதமான மனக்கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இதில் இல்லை. முக்கியம் நீங்கள் அந்த அமைதி நிலைக்கு போக வேண்டும். சில பேருக்கு ஆரம்பத்தில் ஒரு இடம்,
ஒரு தூய்மையான நல்ல இடம் தேவைப்படலாம் தியானத்துக்கு. இவ்வாறு நீங்கள் ஒரு தியான செட்டப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜியின் படத்தின் முன்னால் ஒரு ஒளியை ஏற்றி நீங்கள் தியானிக்கலாம். அது மிகவும் அந்த அந்த சூழல் உங்களுக்கு மிகவும் ஒரு உகந்ததாக இருக்கும் ஆரம்பத்தில் தியான நிலைக்கு செல்வதற்கு. ஸ்ரீ மாதாஜியின் படம் தேவையானவர்கள் நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள், நாங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு மரம் கண்ணாடி ஆலான ஃப்ரேம் ஒன்று போட்டு இவ்வாறு நீங்கள் சுத்தமான இடத்தில் வைத்து இருக்கலாம். சில பேருக்கு மனதால் நீங்கள் தியானிக்கக்கூடியதாக இருந்தால் அது நல்லது. அல்லது நீங்கள் உங்களோட ஃபோன்லேயும் படத்தை எடுத்து வைத்து தியானிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேலை செய்கிறதோ அதை நீங்கள் செய்து பாருங்கள். ஸோ இப்பொழுது அது மனம் உடல் இரண்டையும் இலகுவாக வைப்போம். மீண்டும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் நாற்காலியில் இருக்கலாம், நிலத்தில் இருக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம், பிள்ளைகளோடு, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். முழந்தண்டு நேராக இருந்தால் நல்லது. நமது கவனத்தை தலை உச்சி குலுக்கி கொண்டு வாருங்கள். அந்த பிரம்மராந்திரம், அந்த ஓட்டை, சின்ன குழந்தைகளில் இருந்த அந்த ஓட்டை மாதிரி இருந்த இடம், அந்த இடத்தில் கவனத்தை கொண்டு வாருங்கள். கவனியுங்கள். சற்று கீழ் தான் நமது இருதய பீடம் இருக்கிறது, அதையும் கவனியுங்கள். அதற்கு சற்று கீழ் ஒரு அங்குல நமது மூளைக்குள் ஒரு அங்குல வட்டமாக ஒரு வெற்றிடம் இருக்கின்றது. அந்த வெற்றிடம் அதை சுற்றித்தான் 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. இந்த 1000 நரம்புகள் தளர்வடையும் போது நாம் தியான நிலைக்கு செல்கின்றோம். எனவே அந்த இடத்தை நாம் கவனிப்போம். எமது கவனத்தை நாம் எங்கு கொண்டு செல்கின்றோமோ அங்கு குண்டலினி அன்னை அந்த சக்தி மேலெழுந்து வர உதவியாக இருக்கும். அதனால்தான் நாம் கவனத்தை தலை உச்சி குழியில் வைக்க வேண்டும். மற்றும் இங்கு பொறுமை, மன அமைதி, பொறுமையாக அமைதியாக எதிர்வினை புரியாதீர்கள். அதாவது எண்ணங்கள் வரும், அவற்றோடு போராட வேண்டாம், எதிர்வினை புரிய வேண்டாம். ஐயையோ எண்ணம் வருதே, என்னால் முடியாதிருக்கிறதே, அந்த மாதிரியான ஒரு எண்ணமும் வேண்டாம். பொறுமையாக எண்ணங்களை கூட கவனியுங்கள். ஆஹா இதுவா, ஓகே, அதை அப்படியே போவிடுங்கள். ஸோ இப்பொழுது ஒரு சிறிது நேரம் இது உண்மையில் கவன பயிற்சி. இந்த நமது கவனத்துக்கு ஒரு பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும். தலை பிரம்மராந்திரம் உச்சி குழியில் கொண்டு வருவோம். சற்று கீழ் இருதய பீடம், சற்று கீழ் சஹஸ்ராரம். உங்களுக்கு முடிந்தவர் இரு கைகளையும் நாம் இருதய மட்டத்தில் வைப்போம். எண்ணங்கள் வர்மாயின் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தில் அவருடைய நெற்றி பொட்டை நாம் பார்ப்போம். சொல்லுவோம், நான் எனது எண்ணங்களை மன்னித்து விடுகின்றேன், நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். 2 தடவை சொன்ன பின்பு மீண்டும் கண்களை மூடி கவனத்தை தலை உச்சியில் வையுங்கள். தேவை ஏற்படின் உங்களுடைய வலது கை, உள்ளம் கையை தலை உச்சியில் வைத்து அந்த தொடுகையை உணருங்கள். அதன் பின்பு குளிராக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா, கவனிப்பது மட்டுமே.
இப்பொழுது எமது வலது கையை ஒரு 2 அங்குல உயரத்தில் தலை உச்சிக்கு மேல் கொண்டு செல்வோம். 2 அங்குல உயரம். இப்பொழுது அந்த கைக்கும் உச்சி குழிக்கும் இடையில் உள்ள பகுதியை கவனிப்போம். சுவாசம் அமைதியாக இருக்கின்றதா? சுவாசத்தை இந்த கவனத்தோடு அமைதியாக கொண்டு வருவோம். இப்பொழுது எமது வலது கையை நாம் இருதய மட்டத்தில் கொண்டு வந்து இடது கையால் எமது தலை உச்சி குழியை தொடுவோம். சூடு அல்லது குளிர். பிறகு ஒரு 2 அங்குலம் உயர்த்துவோம். இடது கையை 2 அங்குலம் உயர்த்தி கைக்கும் அந்த உச்சி குழிக்கும் இடையில் உள்ள பகுதியை கவனிப்போம். எண்ணங்கள் வருமாயின் மீண்டும் கண்களை திறந்து ஸ்ரீமாதஜியின் ஆகிய சக்கரத்தை பார்த்து நாம் சொல்லுவோம், நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன், நான் மன்னிக்கின்றேன் என்று சொன்ன பின்பு மெதுவாக கண்களை மூடி மீண்டும் கவனிப்போம். இப்பொழுது எமது இடது கையையும் நாம் இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். பொறுமையோடு அமைதி. இவ்வாறு உங்களை ஒரு 5 நிமிடம் நீங்கள் உங்களை தியான நிலைக்கு அமைதிப்படுத்தியதும் நீங்கள் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிடல் பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். தியான ஆரம்பத்திலும் தியானத்தின் முடிவிலும். மற்றும் இந்த கவசம் நீங்கள் வெளியில் வீட்டை விட்டு வெளியேறும் போது இந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டு போக வேண்டும். இந்த கவசம் என்பது எல்லோரும் கண்களை மூடி தியான நிலையில் கேளுங்கள். எனவே நீங்கள் குழம்ப தேவையில்லை, தியான நிலையை தொடரலாம். இந்த கவசம் என்பது போர் வீரர்கள் போருக்கு போகும் முன்பு கவசம் இடுவார்கள், ஒரு பாதுகாப்புக்காக. அதுபோல்தான் நாமும் இந்த கவசத்தை இடுகின்றோம். குண்டலினி எண்ணெயை பயிற்சி மூலமாக நாம் எழுப்பி கவசத்தை போடுகின்றோம். இந்த கவசம் என்றால் என்ன என்றால், எமக்கு ஒரு பாதுகாப்பு. எம்மை சுற்றி ஓராஸ் ஒளிவட்டங்கள் இருக்கின்றது. இவை எம்மை பாதுகாக்கின்றது. இந்த ஒளிவட்டங்கள் 7 சக்கரங்களில் இருந்தும் வெளிவரும் நற்பண்புகளே. இந்த நற்பண்புகள் நல்லவை எல்லாம் அந்த அன்பு கதிர்கள், இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நீங்கள் உணரலாம். எமது 7 சக்கரங்களில் இருந்தும் வெளிவரும் அவை எமக்கு ஒளிவட்டமாக எம்மை பாதுகாக்கின்றது. இப்பொழுது நாம் ஆத்ம விழிப்புணர்வு ஆரம்பித்து விட்டோம். குண்டலினி எண்ணெய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதை நாம் சூடாகவும் குளிராகவும் உணர ஆரம்பித்தோம். எமது கைகளில் அதை உணரலாம். உணர முடியாவிட்டாலும் ஒரு சிறிதளவு உங்கள் கைகளில் இருக்கின்றது. எனவே இந்த பயிற்சியை நாம் செய்வோம். இது செய்த பின் நாம் தியானத்தை நிலையில் இருக்க ஆரம்பிப்போம். அந்த நிலையில் எமது சமநிலைகளை கவனித்து நாம் சமநிலை செய்து கொள்ள வேண்டும்.
ஸோ முதலில் நாம் கவசம் பாதுகாப்பு கவசம் இடலை ஒரு வீடியோ பார்த்து செய்வோம். வீடியோ பார்க்க முன்பு நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகின்றேன். உங்களுடைய இடது கை இருக்கிறது அல்லவா, இடது கையை உங்கள் முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் வையுங்கள். இந்த மாதிரி உள்முகமாக உங்கள் உள்ளங்கை உங்களை நோக்கி இருக்குமாறு வையுங்கள். ஸோ வைத்து நாம் இப்படி மேலே கொண்டு வருவோம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து இவ்வாறு மேலே கொண்டு வருவோம். ஸோ இடது கை நாங்கள் நேராக அப்படியே வரும். வலது கையை என்ன செய்வீர்கள் என்றால் இப்படி இப்படி உள்பக்கம் வையுங்கள். ஸோ இப்போ இடது கை எம்மை நோக்கி உள்ளம் கை எம்மை நோக்கி இருக்கின்றது. வலது கையின் உள்ளங்கை எமது இடது கையின் உள்ளங்கையை நோக்கி இந்த மாதிரி வையுங்கள். ஒரு 2 காந்தங்கள் மின் உற்பத்தி நிலையங்களில் சுத்துவது போல். ஸோ எமது வலது கை இடது கையை இவ்வாறு சுத்துகின்றது. ஸோ இவ்வாறு நாம் முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து சுற்றி சுற்றி மேலே கொண்டு வருவோம். மேலே கொண்டு வந்து முடியுமான அளவு உங்கள் கையை மேலே கொண்டு போங்கள். முடியுமான அளவு மேலே கொண்டு போய் இவ்வாறு சுற்றி நாம் ஒரு முடித்து போடுகிறோம். இவ்வாறு செய்யும் போது இந்த குண்டலினி எண்ணெயை நாம் மேலெழுப்பும் பயிற்சி ஒவ்வொரு சக்கரங்களிலும் சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது நமக்கு இது தன்னியக்க நரம்பு தொகுதி ஆனபடியால் இதை நாம் சில வேளை உணர மாட்டோம். ஆனால் இந்த பயிற்சி வேலை செய்யும். ஸோ இவ்வாறு நாம் கொண்டு செல்லும் போது எமது விசூதி சக்கரத்தில் இருக்கும் அந்த நரம்புகளுக்கும் இந்த பயிற்சி ஒரு வளத்தை கொடுக்கின்றது. எனவே நாம் அந்த குளிர்ச்சியை அதிகம் அதிகம் உணரக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு 3 தடவை நாம் முள்ளந்தண்டு வழியாக நாம் செய்வோம். 3 நாடிகளுக்கும். கவசம் எமக்கு 7 சக்கரங்கள் இருக்கிறது. 7 சக்கரங்களினுடைய நற்பண்புகள் எமக்கு கவசமாகின்றது. அது எமது இடது கையை எமது மடியில் பக்கத்தில் வச்சு வலது கையை அங்கு கொண்டு சென்று இவ்வாறு வானவில் போல் எமை சுற்றி வந்து மீண்டும் அதே வழியாக திரும்பி செல்லுதல். ஸோ 2வது கவசம் போடுவதற்கு. அப்போ ஸோ இது இப்படி வர்ற இதுதான் ஒரு கவசம். பிறகு திரும்ப கையை மீண்டும் அதே வழியாக கொண்டு வாருங்கள். பிறகு 2வது அவ்வாறு 7 தடவை நாம் செய்வோம். ஸோ இந்த பயிற்சியை நாம் செய்யும் போது எமது கவனம் மீண்டும் உள்முகமாக கொண்டு வர உதவுகின்றது. இது தியான ஆரம்பத்திலும் தியானத்தின் முடிவிலும் நாம் இதை செய்வோம். மற்றும் வெளியில் எங்காவது செல்லும் போதும் இதை நாம் செய்வோம். இந்த கவசம் இதை நீங்கள் செய்து பாருங்கள். பரிசோதனையை செய்து பாருங்கள். ஒரு விஞ்ஞானி போல் நீங்கள் எங்கும் வெளியில் போகும்போது இந்த கவசம் விட்டு செல்லும் போது உங்களுக்கு எங்கு போனாலும் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது பரிசோதனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கனபேர் அதை உணர்ந்திருக்கிறார்கள். ஸோ இப்பொழுது நாம் இந்த வீடியோவை பார்த்து செய்வோம். முதல் தடவை கவலை வேண்டாம், சரியாய் செய்வதோ துளையா செய்வதோ கவனத்தை வைத்து செய்யுங்கள். அவ்வளவுதான். போக போக சரி வரும். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3.
like this and give a kind of a protection to your aura. Now one, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ இப்பொழுது கண்களை மூடி எம்மை சிறிது அவதானிப்போம். ஒரு அமைதி கிடைத்திருக்கின்றதா இந்த பயிற்சியின் பின்னர்? எம்மை சிறிது ஆராய்வோம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது எண்ணங்கள் அமைதி அடைந்து விட்டதா? எனது சுவாசம் சுழுமினை நாடியில் கவனத்தோடு அமைதியாக நடைபெறுகின்றதா? எனது சுழுமினை நாடியை நான் உணர முடிகின்றதா ஒரு அமைதியாக? எனது கவனத்தை மெதுவாக நான் தலை உச்சி குழியிலிருந்து சுழுமினை நாடி வழியாக மூல ஆதாரம், அந்த முதலாவது சக்தி மையம் வரை விரிவடைய செய்ய முடிகின்றதா? பிரதான கவனம் தலை உச்சியில் இருந்து கொண்டு அங்கிருந்து எனது கவனத்தை விரிவடைய செய்ய முடிகின்றதா? எனது கவனத்தால் இரு கைகளை கவனிக்க முடிகின்றதா? கைகளில் என்ன நடைபெறுகின்றது? கைவிரல் நுனிகள், இரு உள்ளம் கைகள், மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள பகுதி, இந்த கையில் இந்த சக்கரங்களின் தொடர்பு, கையில் உள்ள நாடிகள் வழியாக எனது விஷுதி சக்கரம், அதாவது தொண்டையில் உள்ள சக்தி மையத்து நரம்பு முடிச்சோடு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பை உணர முடிகின்றதா? தியான நிலையில் நாம் தொடர்பை உணர்வது என்பது அந்த குளிர்ச்சி பரவுகின்றதா என்பதை நாம் பார்ப்போம். அனைவரும் நினைவு கொள்ளுங்கள், இது உங்களுக்கு ஆரம்ப நிலை. சில பேர் நன்றாக உணரலாம், சில பேர் உணர முடியாதிருக்கலாம், சில பேருக்கு வெப்பமாக இருக்கலாம். எது என்றாலும் எமது வேலை கவனிப்பதே. ஏனென்றால் இது தன்னியக்க நரம்பு தொகுதி, தானாக நடைபெற வேண்டும். நாம் ஒன்றும் செய்வதில்லை. நாம் செய்வது எமது மனதை அமைதிப்படுத்துவது, அதாவது எமது கடந்த காலம், எதிர்காலம், எமது மமகாரம், மனக்கட்டுப்பாடுகள் மற்றும் அகங்காரம், அவற்றால் வரும் எண்ணங்களை அமைதிப்படுத்துவதே எமது வேலை. எவ்வாறு மன்னித்து விடுதல். ஒரு எண்ணம் வருகின்றதா? நான் மன்னிக்கின்றேன், நான் மன்னிக்கின்றேன். ஸோ நிச்சயமாக நமக்கு இடது நாடி பிரச்சனை இருக்கும், வலது நாடி பிரச்சனை இருக்கும். உடனடியாக சமநிலையை சென்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். எண்ணங்கள் வந்து கொண்டிருந்தால் நாம் அவற்றை சமநிலைப்படுத்த வேண்டும்.
எண்ணங்கள் இல்லாது அமைதியாக தியான நிலைக்கு செல்ல முடிந்தால் நாம் நமது நடு நாடியில் குண்டலினி சக்தி அமைதியாக தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றது என்பது அர்த்தம். அதை நாம் அவதானித்துக் கொண்டே இருக்கலாம். நடுநாடியில் நமக்கு ஞான சக்தி, யோக சக்தி. யோகம் என்றால் இணைப்பு. இது அமைதி நிலைக்கு கொண்டு செல்கின்றது. இப்பொழுது இடது நடு நாடியில் நாம் அமைதி அடைவதற்கு இரு கைகளையும் பூமி தாயில் வைப்போம். இந்த படத்தில் காட்டியவாறு மீண்டும் எண்ணங்கள் வந்தால் ஸ்ரீ மாதாஜியின் நெற்றி பொட்டை, அதாவது அவருடைய ஆக்ஞா சக்கரத்தை பார்த்து நாம் சொல்லுவோம், நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். இந்த எண்ணங்கள் தான் எம்மை பிரச்சனைகளோடு, எண்ணங்கள் மூலமாகத்தான் எமது பிரச்சனைகள் வருகின்றது, எமக்கு தெரிய வருகின்றது. எனவே எண்ணங்களை நாம் அமைதிப்படுத்தினால் அமைதி நிலைக்கு செல்ல முடியும். எமது மனதுக்கு அப்பால் நாம் ஆத்ம நிலைக்கு செல்ல முடியும். ஆத்மா அமைதியானது. ஆத்மா எவ்வாறு எம்மை வழிகாட்டுகின்றது என்றால், எமது உள்ளுணர்வுகள் மூலம் உள்ளுக்குள் இருந்து கொண்டு எம்மை வழிகாட்டும் ஒரு உந்து சக்தி, ஒரு உள்ளுணர்வு நமக்கு சரிபிழை சொல்லித்தரும், மனச்சாட்சி என்று சொல்லலாம். ஸோ அவற்றை நாம் நமக்குள் அவற்றை நாம் கேட்பதற்கு அமைதி அடைய வேண்டும். பூமி தாயில் இரு கைகளையும் வைக்கும் போது வேண்டாதவை வெளியேறுகின்றது. நமது மன திருப்திக்கு நாம் பிரார்த்தித்தும் கொள்ளலாம். தாயே, எனது மனதில் இருக்கும் வேண்டாதவை அனைத்தையும் வெளியேற்றி என்னை அமைதியான தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். தியான நிலைக்கு சென்றவர்கள் இரு கைகளையும் மடியில் கொண்டு வந்து அமைதியான தியானத்தில் இருங்கள். இடது நாடி, அதாவது கடந்த கால பிரச்சனைகளில் இருப்பவர்கள், மன சோர்வு, மன நோய், மனதில் பாதிப்பு, கடந்த காலத்தில் இருந்து விடுபட முடியாது கவலைகளில் இருப்பவர்கள் இடது நாடியை சரி செய்து கொள்ள வேண்டும். இடது கை மடியில், வலது கை பூமியில் வைப்போம். இப்பொழுது அனைவரும் நாம் இடது நாடி சுத்திகரிப்பு செய்வோம். ஏனென்றால் எமது இடது நாடி சரியாக இருந்தாலும் நாம் இந்த சுத்திகரிப்பை செய்யும் போது இங்கிருக்கும் அனைவருக்கும் ஒன்றாக நாம் உதவுகின்றோம்.
இதுவே இந்த கூட்டு தியானத்தின் மகிமை. நாம் கூட்டு தியானத்தில் அமரும் போது ஒன்றாக சுத்திகரிப்பு நடைபெறுகின்றது, ஒருவருக்கொருவர் உதவுகின்றோம். எனவே அனைவரும் இப்பொழுது இடது நாடியை சுத்திகரிப்போம். இடது கை மடியில், வலது கை பூமியில். அது கடந்த காலம், ஒவ்வொருவருக்கும் கடந்த கால பிரச்சனைகள் இன்னமும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் ஒரு சிறிய எளிமையான பிரார்த்தனை: தாயே, எனது இடது நாடியை பாதிக்கும் எனது கடந்த காலம் அனைத்தும் தாக்கங்கள், பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். அழிவுகரமான அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எனக்கு எனது இடது நாடியை ஒளியூட்டி அதில் எனது மன சக்தியை தூய்மையாகவும் எனது விருப்பங்களை தூய்மையாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது கவனம் எங்கிருக்கின்றது? தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு கவனிப்போம் இடது கையையும் வலது கையையும். இந்த சுத்திகரிப்பு நடைபெற நாம் எம்மை அனுமதிக்கின்றோமா? அதாவது எம்மை முழுமையாக திறக்கின்றோமா? இங்கு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி, தெய்வீக சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்தி வேலை செய்ய விட்டுவிடுவோம். எமது தலை இருதய பீடத்தில் நாம் சொல்லுவோம்: நான் ஒரு தூய ஆத்மா. எனக்கு தூய்மையான, நேர்மையான, உண்மையான இருதயத்தை தந்தருளுங்கள். எனது ஆத்மாவை ஒளியூட்டி தாருங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது நாடி மிகவும் ஆழமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஒளி தத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் இடது நாடி சுத்திகரிப்புக்கு. அடுத்த வகுப்பில் இடது நாடி பிரச்சனை உள்ளவர்கள் எல்லோருமே நீங்கள் ஒரு மெழுகுதிரி கொண்டு வரலாம். ஆக கூட பிரச்சனை உள்ளவர்களுக்கு 3 மெழுகுதிரி தேவைப்படும். அது இனி வரும் வகுப்புகளில் நாம் உங்களுக்கு சொல்லி தருவோம். எனவே அடுத்த வகுப்பில் ஒரு மெழுகுதிரி கொண்டு வாருங்கள். இப்பொழுது வலது நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. இப்பொழுது நாம் ஆகாய தத்துவத்தை பயன்படுத்துகின்றோம். இந்த பஞ்ச தத்துவங்கள் எமது உடலை சுத்திகரிக்க உதவுகின்றது. ஏனென்றால் எமது உடல் இந்த பஞ்ச தத்துவங்களால் ஆனது. இதில் எமது எதிர்கால வாழ்வு அகங்காரம், நான் தனித்தவன் என்று பயந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அகங்காரத்தில் முடிவடைகின்றது. அது நமக்கு மன அழுத்தங்களை தருகின்றது. இங்கு நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும்: நான் தனித்தவன் அல்ல. நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த என்னை படைத்த சக்தி என்னை எப்பொழுதும் கவனித்து கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த பின்
அதன் தொடர்பை என்னால் உணர முடிகின்றது. அந்த தொடர்பு தியானம் மூலம் நாம் அந்த யோகா ஏற்படுத்தி கொள்கின்றோம். ஸோ நான் தனித்தவன் அல்ல, என்னை படைத்த சக்தி என்னை கவனித்து கொண்டிருக்கின்றது. நான் அதனுடைய ஒரு பாகம், ஒரு அங்கம். எமது உடலில் அங்கங்கள் அனைத்தும் முழுமையாக கவனிக்கப்படுகின்றது. அதுபோல் நாம் அதன் ஒரு அங்கம், அதனால் கவனிக்கப்படுகின்றோம். எமது மன திருப்திக்காக ஒரு பிரார்த்தனை கேட்போம். தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது வலது நாடியில் இருக்கும் அழிவுகரமான வெட்டை முழுமையாக அகற்றிவிடுங்கள். எனது அகங்காரம், எனது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அகங்காரத்தை முழுமையாக அகற்றிவிடுங்கள். எனது மனதிலும் உடலிலும் ஆறுதலை தாருங்கள். எனது கவனத்தை அறிவூட்டி அமைதிப்படுத்தி தாருங்கள். நான் தனித்தவன் அல்ல, நான் முழுமையால் கவனிக்கப்படுகின்றேன். அந்த கூட்டு விழிப்புணர்வை எனக்கு தாருங்கள். எனது கவனம் அங்கிருக்கின்றது. வலதுகை இடதுகை இரண்டையும் கவனிப்போம். இப்பொழுது நமது இடதுகையை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். வலது நாடி பிரச்சனை அதீதமாக இருப்பவர்கள் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றார்கள். வாழ்க்கையில் செயல்களை, அதாவது வாழ்க்கையில் பல வேலைகள், வேலைப்பளு, இதனால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள். அவ்வாறு இருக்குமாயின் உப்பு நீர் சுத்திகரிப்பு அவசியம். வலது நாடி சுத்திகரிக்கும் போது நீங்கள் உங்கள் கால்களை ஒரு பேசினில் தண்ணீர் எடுத்து சிறிது உப்பை போட்டு கணுக்கால் மறையும் வரை உங்கள் கால்களை அதில் வைத்து வலது நாடி சுத்திகரிக்கும் போது அது மிகவும் உதவியாக இருக்கும். இது அனைவருக்கும் உதவியாக இருக்கும். அனைவருக்கும் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு நீங்கள் மாலை நேரம் வேலையால் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செய்யலாம். அல்லது படுக்க போகும் முன்பு ஒரு 10 நிமிடம் தியானத்தின் போது இதை செய்தால் உங்களுடைய நாடிகள் அமைதியடைந்து தியான நிலைக்கு இலகுவாக செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்த முறை நீங்கள் ஒரு பேசின் தயாராக வைத்திருங்கள். மற்றும் உடனடியாக ஒரு அமைதியை பெறுவதற்கு வலது நாடி வேலையால் வரும்போது பல சிந்தனைகள், வேலை ஒரு பக்கம், வீட்டு வேலைகள் ஒரு பக்கம், மற்றும் யாராவது ஒரு பிரச்சனை இருந்தால் அது இன்னும் மனதை குடைந்து கொண்டிருக்கும். அந்த நிலையில் ஒரு ஐஸ் பொதியை எடுத்து உங்களுடைய வலது பக்கம்
கல்லீரல் பகுதி, மேல் வயிற்று பகுதியில் ஒரு 10 நிமிடம் தான் நீங்கள் வைத்து ஒரு 10 நிமிடம் ஒரு ஆறுதலாக ஒரு தியானத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த 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 பரபரப்பு உங்களுக்குள் இருந்து மறைவதை நீங்கள் இலகுவாக காண்பீர்கள். சாயோகா சில ஆரோக்கிய குறிப்புகள் இருக்கிறது. இந்த ஆரோக்கிய குறிப்புகள் எல்லாம் 10 நிமிடத்துக்குள் வேலை செய்யக்கூடியவை. அதற்கு மேல் நீங்கள் வைக்க தேவையில்லை. ஸோ இப்பொழுது சிறிது நேரம் நாம் இரு கைகளையும் மடியில் ஆறுதலாக வைத்து சிறிது நேரம் இவ்வளவு நேரம் செய்தவற்றின் பலனை நாம் பார்ப்போம். அமைதியான தியான நிலை, அனைத்தையும் மன்னித்து அந்த ஆத்ம நிலை, அமைதி நிலை, தியான நிலை, அந்நிலையே நாம் குண்டலினி தாயோடு பாதுகாப்பாக இருக்கும் நிலை. குழந்தை தாயோடு இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கின்றது. அதுபோல் நமக்கு பாதுகாப்பான நிலை இந்த அமைதி தியான நிலை. தலை உச்சி குழியை கவனிப்போம். இருதய பீடம், சஹஸ்ராரம் பகுதியை கவனிப்போம். இரு கைகளையும், இரு உள்ளம் கைகளையும் கவனியுங்கள். இந்நிலையில் நீங்கள் எண்ணங்கள் வந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள். அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஒரு சிறிது நேரம் 2 நிமிடம் இசை கேட்டு தியானிப்போம்.
அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த 3 நாடிகள் மற்றும் இந்த சமநிலைப்படுத்தல் பற்றி ஸ்ரீமாதஜியின் ஒரு உரை கேட்போம். இந்த உரை 10 நிமிடத்துக்கு குறைவான ஒரு உரை. ஸோ நேரடியாக அவர் மூலமாக நாம் கேட்போம். கேட்ட பின்பு இன்றைய தியானத்தை நாம் முடித்து கொள்ளலாம். ஸோ இந்த தியான நிலையில் இருந்து கொண்டே நாம் கேட்போமா? All right. So now I will first tell you about the 3 energies which are working within us. The first energy, that is on the left hand side in blue color, see a deep blue color, is the energy of our desires. Now it caters to our past and is called as the moon energy, Chandranadi. Now this energy is the one we use when we think of our past, our emotions, and we also use it when we get conditioned. So this energy creates within us an institution which we call as conditioning, or we can call it as superego. In Sanskrit it's a Manashakti on the left hand side. Now the another one is the energy which is on the right hand side. Energy. This is the energy that we use for our mental and physical work. Is the energy of action, Kriya Shakti. You can call it Prana Shakti. This caters for our future, also for the futuristic thing, futuristic thinking, planning. Now we have in the center third energy. This energy has given us human awareness, is the evolutionary energy. This energy is the one which is represented in the gross as parasympathetic nervous system. And the other 2 energies are left sympathetic and right sympathetic, expressed as manifested as. ஸோ இதில் ஸ்ரீமாதஜி 3 நாடிகளை பற்றி விளங்கப்படுத்தினார். இப்பொழுது சமநிலையின் முக்கியத்துவத்தை பற்றி ஸ்ரீமாதஜி விளங்கப்படுத்துவதை கேட்போம். அது ஒரு 6 நிமிட உரை. So we'll have the experience now. It will take about 5 minutes for you, because if all the chakras are discussed, already the attention is on that. It's very simple to put your hands towards me. Just put your hands towards me. Just like this. Left. Now left hand towards me and right hand towards the Mother Earth will give you a balance. You need not close your eyes just now. Let's see. Put your right hand towards the Mother Earth.
As I told you yesterday, left side is our conditioning. Conditioning, subconscious and collective subconscious. Very much at work here. But also is an emotional side. Now put your right hand towards me and left hand towards the sky. Right hand towards me. Right hand towards me like this. Left hand towards the back. Are you feeling the cool breeze in the hand? You are already thoughtless, there's no thought. But just see if you are feeling the cool breeze. Much better. Are you? Let's see. All right? Are you feeling any cool breeze in the hand? All right. Now put your left hand on top of your head. Just here. Fontanelle bone area. Are you feeling? It's a very subtle thing. Are you? Pay attention. Working out. Good? All right, now change it. See the left hand with the right hand. Just pay attention there. See. Believe that you are the spirit. So just you have to say in your heart, I am the spirit. In your heart. Say it 7 times. It will work out. Releasing. Is it all right? Are you feeling the heat coming out? Little heat. All right. Now turn. Change. See now. All right. There. Amazing. Ah. Now just see if it is working. Cool breeze. Feel it. Just put your hands like this. It's good. You're all thoughtless. If you see, there's no thought in your mind. And complete silence. Enjoy this. This moment is going to transform your life. Take it from me. You may not realize today, but you'll realize it very soon.
strong. Have faith in yourself. That's the main thing. It's beautiful. ஸோ வீட்டில் தியானம் செய்வதற்கு இந்த 5 நிமிட ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவையே நீங்கள் பார்த்து செய்யலாம். இடது நாடி வலது நாடி சமநிலைப்படுத்தி தியான நிலைக்கு செல்வதற்கு இந்த 5 நிமிட ஸ்ரீ மாதாஜியின் வீடியோவை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஸோ இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். கலந்துரையாடல் விரும்பினால் இருங்கள், நாம் கலந்துரையாடலுக்கு செல்லலாம் நேரம் இருப்பவர்கள். ஸோ இந்த வீடியோவை பார்த்து வீடியோவோடு நாம் செய்வோமா? Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ இப்பொழுது நாம் நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு இதயபூர்வமாக நன்றியை சொல்லுவோம். அவருடைய அறிவு ஞானம் அவர் நமக்கு தந்தது, அதை நாம் மரியாதையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்னைக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளை செலுத்தி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். ஸோ ஒருவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது மற்றவர்களுக்கும் அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இங்கு அதாவது நீங்களும் தந்தால்தான் நமக்கும் நாமும் உங்களுக்கு உதவ முடியும். ஸோ நீங்கள் வீடியோவை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் கதைக்கலாம். கடந்த வகுப்பில் மதி அவர்கள் அவர் கொண்டு வந்தவர் அவர் வீட்டில் இருந்து அவருடைய சுற்றத்தார் சேர்ந்து செய்தார்கள். அந்த சிறு பிள்ளை ஒரு சின்ன பையன் அவர் தனது அனுபவத்தை சொன்னார், அழகாக இருந்தது. மற்றும் இந்த
இன்றைய வகுப்பு முக்கியமாக நீங்கள் வீட்டில் என்ன செய்வது, இதுதான் எம்மை நாம் ஒவ்வொரு நாளும் சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தியான நிலைக்கு நாம் எடுத்து செல்லும் போது அந்த தியான நிலையே முக்கியமானது. அந்த நிலை, அந்த அமைதி நிலையில்தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போவோம். இப்பவே உணர ஆரம்பித்து இருப்பீர்கள். மனதில் ஒரு அமைதி நிலவ ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய கவனம் இப்பொழுது ஒரு ஒழுங்காக கவனத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள், ஒரு நல் மாற்றத்தை. மேம், சொல்லுங்க லக்ஷ்மி. அந்த ஒவ்வொரு முறையும் அந்த தியானம் செய்யும் போது அந்த குண்டலினி அந்த முடிச்சு போடுறது செய்யணும் அப்படியா? செய்யுங்க. அது செய்தீங்கண்டா அது அது உங்களை கவனத்தை நீங்க தியானம்ண்டா என்ன, உங்களோட கவனத்தை நீங்க உள்முகமா கொண்டு வர வேணும். அப்ப கொண்டு வந்து குண்டலினி எண்ணெய் நடுநாடியில வேலை செய்ய வேணும். இந்த குண்டலினி சக்தி எமது இடது நாடி, வலது நாடி, நடுநாடியில 3 சக்தியாக இருக்கு என்று ஸ்ரீமாதாஜி சொன்னாங்க. எமது இடது நாடியில எமது மனசக்தி, இச்சா சக்தியாக இருக்குது. எமது மனம் தூய்மையான ஒரு இருக்க வேணும், அதுக்கான ஒரு சக்தி. மற்றது இச்சா சக்தி என்றால் எமது விருப்பங்கள் தூய்மையாக இருக்க வேணும். பிறகு வலது நாடியில கிரியா சக்தி, பிராண சக்தியா இருக்குது. கிரியா சக்தி என்ற என்ன, செயல்களுக்குரிய சக்தி. அப்ப எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் எங்களுடைய செயல்களும் தூய்மையாக வருது. அப்ப எமது பிராண சக்தி என்றால் எமது சுவாசம் மிகவும் முக்கியம். சுவாசம் மூலம் நாம் காற்றை சுவாசிக்கின்றோம். அதில் இருக்கும் ஆக்சிஜன் அதான் பிராணவாயு. பிராணன் என்றால் நமது உயிர், நமது உயிருக்கு உரிய ஒரு சத்து பிராணவாயு. அது அதை சமநிலைப்படுத்துறது நமது வலது நாடியில் இருக்கு, அந்த பிராண சக்தி. ஸோ இவற்றை நாம் சமநிலைப்படுத்தின பின்பு குண்டலினி சக்தி நடு நாடியில் இயங்க ஆரம்பிக்கின்றது. என்னென்று எமது ஞான சக்தி எமக்கு அறிவை தந்து எம்மை யோகா இணைப்பு, அந்த அமைதி நிலைக்கு, இந்த பிரபஞ்ச சக்தியோடு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியோடு எம்மை ஒன்றாக்குன்றது. அமைதி, அந்த சக்தி அமைதியானது. அப்ப அந்த அமைதியோடு நாம் ஒன்றாகும் நிலைக்கு, அந்த யோக நிலை, தியான நிலைக்கு போகின்றோம். ஸோ அந்த நிலைக்கு போக எம்மை தயார்படுத்துவதற்கு இந்த குண்டலினி எண்ணெயை எழுப்பி நாம் முடிச்சு போட்டு கவசம் இட்டோம் என்று சொன்னால் அது ஒரு இந்த வெளியில் இருந்து வரும் தாக்கங்கள் நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ நாம் ஒரு தியான நிலையில் இருக்க நமக்கு உதவுகின்றது அந்த பயிற்சி. ஸோ தியானத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் அதை செய்யுங்கள். மற்றும் எங்கேயும் வெளியில, நீங்கள் வீட்டுக்கு வெளியில போகையும் அதை செய்து கொண்டு போங்கள். உங்களுடைய கவனம் ஒருமுகப்பட்டு இருக்கும். இப்ப நீங்க பார்த்துருக்கலாம், கவனக்குறைவால் ஏதும் தவறுகள் நடந்திருக்கு, ஆக்சிடென்ட்ஸோ என்னவோ சொல்லுவார்கள், என்ன கவனக்குறைவால் நடந்ததுண்டு. அது மாதிரி அப்ப இந்த கவனத்தோடு நாம் போனோம் என்று சொன்னால் நமக்கு எங்கு போனாலும் அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கும். இது நாம் மட்டுமல்ல, என்றும் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும், நாம் தனித்தவர்கள் அல்ல. ஸோ இது நாம் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தியின் ஒரு பாகம். அப்ப நாம் மட்டுமல்ல, அதுவும் நம்மை கவனித்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றது நாம் எங்கு போனாலும். ஸோ அது தேவை என்றால் இந்த பயிற்சியை நாம் இட்டுக்கொண்டு போக வேண்டும். செய்து பாருங்கள் அனுபவத்தில். நீங்கள் பழைய ஆக்கள் உங்களுடைய அனுபவம், இந்த கவசம் விடுதல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். இப்ப
இப்போ நாங்கள் வீதியில் இறங்கினால் எவ்வளவு ஒரு பாதுகாப்பின்மை இருக்கின்றது என்ன இப்போது இப்பத்திய உலக நிலைமையில் எங்கு சென்றாலும். ஸோ இவ்வாறு நாம் போகும்போது நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கின்றது. வணக்கம் அம்மா. சொல்லுங்க சந்திரிகா, சொல்லுங்க. அந்த லக்ஷ்மி அவ கேட்டிருந்த நல்ல கேள்வி. இந்த இப்படியான கேள்வி எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகங்கள். மனசுல கேள்வி வரைக்குள்ள நாங்கள் கேட்டுட்டா அது கிளியர் ஆகிடும். ஒரு ஆள் கேட்கல கூட நிறைய பேருக்கு அது கிளியர் ஆகுது. ஆனால் கேட்கறது நல்ல விஷயம். என்ன சந்தேகம் வந்தாலும் கேட்கலாம். நாங்கள் அப்படி கேட்டபடியாலதான் இன்றைக்கு இதை நாங்க உணரக்கூடியதா இருந்தது. கவசம் போடுறதை பற்றி பார்த்தா எங்கட வீட்டுல நாங்கள் தியானம் தொடங்கினதுல இருந்து எல்லாரும் இதை தொடர்ந்து செய்வோம். இப்ப வெளியில போறதுன்னா முக்கியமா கவசம் போட்டுத்தான் போவோம். நான், என்னுடைய கணவர், பிள்ளைகள் எல்லாரும் அப்படித்தான். அப்படி செய்யலை என்றால் அது ஒரு என்ன சொல்றது, பிழையண்டு இல்ல. சில வேளையில மறந்து அப்படி கூட இருக்கலாம். ஆரம்பங்கள்ல நாங்கள் அதை சில வேளையில கவனிக்க மாட்டோம். அதாவது பிரச்சனை இல்லை. ஆனா அது போக போக அது எங்கட பழக்கத்துல எங்கட வாழ்க்கையில உண்டா வந்துடும். நன்றிமா. நன்றி சந்திரிகா. இன்னொரு சந்தேகம் மேம். சொல்லுங்க. தியானம் செஞ்சு முடிச்சோடனே உச்சந்தலையில ஒரு பாரம் மாதிரி இருக்குது. பாரமா இருக்கா? அது என்னன்னு சொன்னா குண்டலினி சக்தி வெளியில வர பாக்குது, ஆனா இது மூடி இருக்குது. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்க உங்களோட மமகாரம், அகங்காரம், சரியா, அது அந்த இடது நாடி வலது நாடிய கொஞ்சம் தளர்வடைய செய்யணும். அப்ப அதுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்ப தொடர்ந்து நீங்க வலது கையை தலை உச்சியில நீங்க இப்படி வைக்கலாம். இடது கையை ஸ்ரீமாதாஜி இந்த படம் வீட்டில் இருந்தால் நீங்க படத்துக்கு நேரம் வைக்கலாம். வச்சு கொஞ்ச நேரம் நீங்க அந்த மனதார பிரார்த்திக்கலாம். தாயே, என்னை தியான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த அழுத்தம், எனது தலையில் இருக்கும் இந்த அழுத்தத்துக்கு காரணமானவற்றை அகற்றி விடுங்கள். இப்படி கேட்டு கையை நீங்க கொண்டு இங்க கவனம் தான் முக்கியம். கவனத்தை வைக்க வைக்க அந்த தலைப்பாரம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறையும். ஸோ இப்பவே நீங்க செய்யுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம். பாரமா இருக்கா? இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கு. தொடர்ந்து வையுங்க பாப்போம். எதுவானாலும் நாம் சொல்லுவோம். இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த குண்டலினி சக்திக்கு எல்லாமே எங்களை பற்றி தெரியும். எங்களை விட நல்லா தெரியும். அதுதான் நாங்க தாய் சக்தி என்று சொல்றோம். தாய்க்கு குழந்தைய பற்றி எல்லாம் தெரியும். என்ன எப்ப பசிக்கும், எப்ப உணவு கொடுக்கணும், எப்ப விளையாட விடலாம், எப்ப நித்திரை ஆக்க வேண்டும், எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான். ஸோ நாம் சொல்லுவோம், தாயே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் இப்போதான் ஆரம்பிக்கின்றேன், எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு இந்த தலையில் இருக்கும் பாரத்தை அகற்றி விடுங்கள். இப்போ ஓகே மேம். இப்போ ஓகே, பாத்தீங்களா? அவ்வளவுதான். என்னண்டா நீங்க இந்த இன்றைய உரையில ஸ்ரீமாதாஜி சொன்னாங்க, முதல்ல உங்கள நம்பிக்கை வேணும். அப்ப இப்படி அனுபவங்கள் வரத்தான் உங்களை நம்பிக்கை வரும். என்ன பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற இந்த குண்டலினி சக்தியில நம்பிக்கை வேணும். நான் பொறுமையா நான் எதை கேட்டாலும் அவ எனக்கு செய்வா, என்ற தாய் எனக்கு செய்வாண்ட அந்த நம்பிக்கை எப்படி வரும்? இப்ப இன்றைக்கு அனுபவம் வந்தது என்ன, சரியா? அப்ப அந்த இந்த 2 நம்பிக்கையில நீங்க உங்களை முன்னேற்றி கொண்டு போகலாம். அந்த 2 நம்பிக்கையும் உங்களை முன்னேற்றி கொண்டே போகும் ஒவ்வொரு நாளும். இந்த குண்டலிங்கிறது சின்ன ஒரு பாம்பு மாதிரின்னு சொல்லுவாங்க தானே மேம்?
இல்லை அது வந்து சக்தி தானே. இப்ப சக்தி வந்து ஒரு அது வந்து ஒரு சுருளா இருக்குது எங்களோட முள்ளந்தண்டு அடிப்பாகத்துல. அதால தான் அது பாம்புன்னு சொல்றாங்க. அது ஒன்றும் இல்லை, அது எங்களோட மன உறுதி தான். எங்களோட மன உறுதியே சக்தியா அங்க இருக்குது. இப்ப மன உறுதி இருந்தா தான் நாங்க இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பால செல்ல முடியும். என்ன எங்களோட நாபி சக்கரத்துக்கு அப்பால இருதயத்துக்கு செல்ல முடியும். அஹ் இது இது இவை எல்லாம் ஒரு ஒரு என்னன்னு சொல்லுவது, இந்த உலகம் எங்களை இழுக்கும். என்ன இங்க வா அங்க வா, இதுகள் டெம்டேஷன்ஸ், மாய், அது இழுக்கும். ஆனா அது அப்ப நல்லதுக்கு போறதுக்கு ஒரு மன உறுதி வேணும். என்ன அதுதான் குண்டலினி சக்தி. அதுதான் உங்களோட தாயா இருக்கு உங்களுக்குள்ள மன உறுதி. தூய விருப்பம், உங்களுடைய தூய விருப்பம். இதுல வந்து நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு எப்படி அறியறது? அந்த இப்ப நாங்க அந்த தியானம் அது வந்து அது முழுமை அடையக்கல என்ன சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த தியான நிலைக்கு போவீங்க. உங்களோட வாழ்க்கையில மேட்டத்தை காணுவீங்க, உங்களுக்குள்ள மேட்டத்தை காணுவீங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்குதா? மற்றது இந்த இந்த குண்டலினி சக்தி, அதாவது இந்த தெய்வீக சக்தியில, இந்த யோகாவில், இந்த தியானத்துல உங்களுக்கு நம்பிக்கை அனுபவ ரீதியாக அதிகரிக்குதா? அப்ப இந்த ரெண்டும் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். தன் நம்பிக்கையும் இந்த நம்பிக்கையும் வந்தா, இந்த தெய்வீக நம்பிக்கையும் உங்களுக்கு வந்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு அம்மா உங்களுக்கு உங்களுடைய அம்மாவுல முழு நம்பிக்கை வந்தா என்ன நடக்கும்? அது ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா? சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஏன் வருதுன்னா நீங்க பாதுகாப்ப உணர்றீங்க. வாழ்க்கையில பாதுகாப்ப உணர்றீங்க, ஒரு பாதுகாப்பு வருது, பயம் போகுது, வாழ்க்கையை பற்றிய பயம் விலகுது. இது ஒரு முக்கியமான விடயம் இல்லையா? அதுதான் அந்த பயம் எல்லாம் போய் வாழ்க்கையில பயம் போய் ஒரு பாதுகாப்பு உணர்வு வர, இந்த தெய்வீக சக்தியை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்சத்திலும், உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலும் அது உங்களை உதவி செய்யறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இது வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ற ஒன்று. இந்த இதுல இருக்கிறாங்க ஏற்கனவே தியானம் செய்பவர்கள், அவர்கள் அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் யாராவது ஒரு ஆள் நீங்க கதைக்கலாம் உங்களுடைய அனுபவம். வதனா, மதி, ஜெயஸ்ரீ மாதாஜிமா. ஜெயஸ்ரீ மாதாஜி, மதி சொல்லுங்க. மதி நீங்க வீடியோவை ஆன் பண்ணுங்க, நான் உங்களை இதுல போடுறேன். ஓகே, 1 minute. ஓகே, மதி சொல்லுங்க நீங்க இப்ப. ஜெயஸ்ரீ மாதாஜி. இந்த தியானத்துல வந்துட்டு இப்போ நான் வந்து அம்மாட்ட வந்து தொடர்ந்து இப்போ வந்துட்டு ஒரு 3-4 வருடங்களாக தொடர்ந்து இந்த தியானத்துல வந்து கலந்துட்டு இருக்கு. என்னோட உடல் ரீதியான பிரச்சனை வந்துட்டு நிறைய இருந்துச்சு. கால்களை வந்துட்டு கீழே தரையில வந்துட்டு ஊனும் போதே அந்த ஒரு வலி, பயங்கர வலி,
அந்த மாதிரி ஒரு வெடிப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இந்த தியானத்துல வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ்லாம் காமிச்சது, ஆனா எதுவுமே வந்து கியூர் ஆகல, எனக்கு சரியாகல. ஆனா இந்த சகஜ யோகா தியானத்துக்குள்ள அன்னையோட இதுல வந்து தொடர்ந்து வந்து கலந்துகிட்டு இருக்கேன் இந்த வகுப்புல. என்னோட உடல் ரீதியான பிரச்சனையும் சரி, மன ரீதியான பிரச்சனையும் சரி, அவ்வளோ கியூர் ஆயிருக்கு, இது சரியாயிருக்கு. நான் வந்து டாக்டர்கிட்ட யார்கிட்டயுமே போகவே இல்லை. அன்னையோட அந்த ஃபுட் சோக்கிங் முறை, அன்னை சொல்ற அந்த ஒவ்வொரு இது வந்து நம்மளோட உடலையும் சரி, மனதையும் சரி ரொம்ப பலப்படுத்தி, இந்த அளவுக்கு நம்மள வந்து இந்த தியானத்தை வந்து தொடர்ந்து ஒரு நாள் வந்து இந்த தியானத்துல வந்து கலந்துக்கிடாட்டாலும் வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு விட்ட மாதிரி ஏதோ ஒரு மனசுல வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும். தொடர்ந்து இந்த வகுப்புல வந்து கலந்துட்டே இருக்குது. தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் அன்னையோட இதுல வந்துட்டு ரமணியம்மா கிளாஸ்ல கலந்துட்டே இருக்கு. அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் ரொம்ப ஒரு நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு. என்னோட அந்த தொந்தரவுகள் வந்து எப்படி கியூர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு வார்த்தைகள் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்மளை வளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் வந்து இந்த வகுப்புகள் வந்து தொடர்ந்து கலந்துக்கங்க. நம்மளுக்கு நம்ம உடல் ரீதியா மனது சரி நிறைய பலன்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அன்னை. அது வந்து நம்மளோட பாக்கியம். இந்த தியான முறை நம்மளுக்கு கிடைச்சிருக்கத இதை நீங்க எல்லாருமா வந்து தொடர்ந்து பயன்பெறணும். ஜெய் ஸ்ரீ மாதாஜிமா, ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, மிக்க நன்றி மதி. வேற யாரும் சொல்லுங்களேன், சொல்ல விருப்பம் என்றால். வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, சொல்லுங்க. அமுதாவுடைய ஹஸ்பண்ட் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்களேன், நான் போடலாம் உங்களை. அந்த எப்ப வீடியோ ஆன் பண்ணுவேன், வாய்ஸ் ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க மாதாஜி. நாங்க இப்போ ஒரு 8-9 மாசமா நாங்க சர்ஜாவில் இருந்து நானும் மனைவி 2 பேர் கலந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு பயிற்சி எடுத்துட்டு வர்றோம். எங்களுக்கு ஆரம்பத்துல வந்துட்டு எனக்கு மதியம்மாவுடைய சப்போர்ட் நிறைய இருந்தது. அவங்க சொல்ல நாங்கள் அந்த சர்ஜாவில் ஈடுபாடா இருந்தோம். இப்போ அவங்க சொல்ல செய்யும் போது எங்களுக்கு முழுமையான ஒரு சர்ஜா அன்னையின் மீது பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கையினால ஏற்பட்ட பலன் என்னன்னு கேட்டா, எங்களுடைய குழப்பங்கள், சிந்தனைகள் எல்லாமே ஒருமித்த கருத்துல நாங்கள் வந்துட்டோம். எங்களுக்கு முழு நம்பிக்கை, அன்னையுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா வகையிலையும் வெற்றி பெறலாம்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை முழுமையா நாங்க நம்புறோம். நான் இப்போ நீங்க உங்களுக்கு பேசக்கூடிய தன்மையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மதியம் மாதிரியே நீங்களும் இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்க நம்ம வந்துட்டு அதாவது அன்னையுடைய சக்தி இப்பதான் எனக்கு முழுமையா கிடைக்குது, நம்ம முழுமையா அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கோம். எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு இப்போ ஒரு நிலையில இருக்கோம். மனைவிதான் அதாவது உடல் ரீதியில சில குறைபாடுகள், அதாவது சர்க்கரை வியாதி அந்த மாதிரி இருந்து ஒரு சில விஷயங்கள்ல அவங்க மாத்திரையே போட்டுட்டு இருக்காங்க. மதியமா நல்ல ஒரு யோசனையெல்லாம் சொன்னாங்க. கல்லீரலை வச்சு அன்னையை வேண்டிக்கோங்க, நிச்சயமா உங்களுக்கு இப்போ ஓரளவு பரவாயில்லாம நல்லபடியா இருக்காங்க. நல்லபடியா நான் சகஜாவுடைய நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு நீங்க மதியம்மாவுடைய அறிவுரையும் உங்களுடைய யோசனையும் கேட்டு நாங்க நல்லபடியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நிச்சயமா உங்களுக்கு நாங்கள் ஒரு கருவிதான். அந்த தெய்வீக சக்தி இந்த கருவிகள் தான் நாங்கள். உங்களுக்கும் அது கிடைக்கும், நேரடியாகவும் கிடைக்கும், எங்கள் மூலமாகவும் கிடைக்கும். நிச்சயமா முழுமையா நான் அனுபவிக்க உங்களுக்கு பின்னாடி நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அன்னை ஆசீர்வாதத்தை நாங்க பெறணும் விரும்புறோம்.
ரொம்ப அதுதான் நன்றி. அந்த தூய விருப்பம். அதுதான் அந்த தூய விருப்பம். நன்றி. குண்டலினி சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. முழுமையான ஆர்வத்துல நாங்க தூய அன்போட நாங்க வந்துட்டு இந்த சகஜாவுல முழுமையா நான் ஈடுபாடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு எங்களுக்கு. நாங்கள் எங்களால முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நாங்க அனுபவிச்சதை அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் வந்துட்டு வெரி ஈடுபடுறாங்க. வெரி குட். நல்லபடியா எங்களுக்கு உங்களுடைய பெரியவங்க ஆசை வேணும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ மாதாஜி. மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஓகே. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நான் தொடர்ந்து ஈடுபாடா இருப்போம் உங்களோட. நிச்சயமா நிச்சயமா. நாங்க எல்லாருக்கும் கூட்டாக நாங்க செய்யலாம். கூட்டாக செய்யறது மிக அருமை. ரொம்ப ரொம்ப இது உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி. ஓகே. ஓகே, வேற யாராவது சொல்ல போறீங்களா? இல்லாட்டி நாங்க நிப்பாட்டலாம். வதனா, நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. நீங்க வதனா சொல்லுங்க. ஏன் உங்களோட வீடியோ க்ளோஸா இருக்கு? ஆன் பண்ணினாண்டு தானே காட்டுது. இல்ல வேறாதா கேமரா இல்லையா? இதுக்குத்தான் ஐயா உங்க வீடியோ கட் பண்ணிருங்க. கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி. வதனா சொல்லுங்க வதனா. வணக்கம். நான் இப்போ ஒரு 1.5 வருஷம் இதுக்குள்ள உண்மையில அந்த ஆன்மீக தேடலுக்கு எங்களுக்கு அந்த விட கிடைச்ச மாதிரி இருக்கு. உண்மையிலே எல்லாம் ஒரு இருமல் சளி ஒன்று இருந்து கொண்டிருந்தது. அது எப்படியும் குணமாக இல்லை. இந்த தியானத்துக்கு வந்த பிறகு அதெல்லாம் இல்லாம போயிட்டுது. இந்த மெட்டாக்களுக்கு ஒரு தடிமனியா இருக்கும் வந்துச்சுன்னு சொன்னா உடனே எனக்கு வந்துடும். இப்ப அப்படி இல்லை, அப்படி வராது. அப்படி சளி குணம் இருந்தாலும் அது இப்ப நாங்க தியானத்துக்கு மாதாச்சிக்கு முன்னால வந்திருக்கு, அது தானே இறங்கி போற மாதிரி போயிடும். அப்படி ஒரு சந்தோஷம் இருந்த அந்த தியானம் செய்யணும்னு ஒரு ஒரு என்ன சொல்றோம், ஆனந்த தன்மை கூடிய இருக்குது. அதுக்குள்ள மெட்டாக்கள் நீங்க உண்மையில அந்த அந்த ஆனந்தத்தை நாங்க அனுபவிச்சோம்னு சொன்னால் வெளியில போகவே மனசு வராது. அப்படி இப்ப கூட இந்த மாதாஜிന്റെ ஒரே அம்மா போட்டுட்டு இருக்கேக்குல்ல, அந்த மாதாஜி அந்த சமநிலைக்கு அந்த கையை இப்ப நாங்க தியானம் சரி சும்மா அதை பார்த்து கொண்டு வந்து நாங்கள் இந்த ஊதைகள் அப்படி வைப்ரேஷன் கையில அப்படி வந்துச்சுது என்ன அப்படி அந்த வீடியோ பாக்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மாதாஜி இருக்கைகள் இருந்தாக்களும் எப்படி இருந்திருக்கு. நிக்கவே சந்தோஷமா இருக்கு. சேம் தான் இருக்கைக்கோ இல்லையோ அந்த அந்த அன்பு அலைகள் எப்பவும் இந்த சூழல்ல இருந்து கொண்டு இருக்கும். அவங்க அது அன்புடையவர்கள் பெண்கள்ல இருந்தும் மட்டவே அதை உணரலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்ரீமாதிச்சி ஒரு சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு குரு. அவன் அன்பு எவ்வளவு வரும். அவ அந்த அன்போட அந்த ஊதைக்குள்ள அது என்ன அந்த அன்பைத்தான் ஊதுறா. என்ன அந்த கருணை, அன்பு, இரக்கம் எங்களுக்காக அதை தர வேணும். அந்த பரபிரம்மத்தையும் எங்களுக்கு காட்ட வேணும். பரபிரம்மம் என்றால் என்ன? நாங்க இங்க இருந்து வந்திருக்கிறோம். அந்த எங்களுக்கு உலகத்தாய் தந்தை இருக்கிற வீட்டுல எங்களுக்கு அம்மா அப்பா இருக்கிற மாதிரி இந்த உலகத்தாய் தந்தையர் இருக்கிறார்கள் எங்களை கவனிச்சு கொண்டு. அப்ப அவர்களை எங்களுக்கு காட்ட வேணும் என்று தாயாக அவரும் எங்களுக்கு அதை முயற்சி செய்கின்றார். இந்த தியானம் நாங்க செய்து கொண்டு கேட்க எதிர்கால பயம் என்பது இல்லாம இருக்கு. எங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயமும் இல்லை. அந்த பரபிரமே எங்களை கொண்டு நடத்தும். இந்த ஒரு துணிச்சல் வந்திருக்குது இந்த தியானத்துக்கு வந்த பிறகு. இதுக்குள்ள பாராக்கள் மற்றாக்களுக்கும் சொல்லி இதுக்குள்ள அந்த மற்றாக்களையும் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன்.
அந்த துணிச்சல் ஏன் வருதுன்னு சொன்னா அனுபவத்தால தான். இது பொய்யான அனுபவம் இல்லை. ஓகே, இந்த மந்திரத்தை காசு கொடுத்து வாங்கி இதை 15 தரம் இல்லை 20 தரம் இல்லை 108 தரம் சொல்லுங்க எல்லாம் சரி வரும், அந்த மாதிரி இல்லை. இது இது வந்து நாங்கள் உள்ளுக்குள்ள மேட்டத்தை வெரி சிம்பிளா உறுதிமொழிகளாலேயே, அந்த உறுதிமொழிகளே மந்திரங்கள், மந்திர சக்தி வாய்ந்தவை, அவை எம்மை மாட்டுகின்றது. இந்த வியல் அனுபவத்தை நீங்க கேளுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையோட அதன் உங்களுக்குள்ளே அதன் நடைபெறுவதற்கு நீங்க உதவ வேணும். மிக்க நன்றி வதனால். நன்றி. நன்றி அம்மா, நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸோ வேறு யாராவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? வேறு யாராவதுக்கு யாருக்காவது? ஜெய் ஸ்ரீ மாதாஜிமா. சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மாதிரி அம்மா வந்து அவங்க வந்து காரைக்குடில இருந்து இணைஞ்சிருக்காங்க. ஆஹா ஆஹா ஐயாவும் அம்மாவும் வந்துட்டு ரொம்ப அதுல ஒரு ஈடுபாடு. ஆஹா அது அன்னையோட காரைக்குடியில வந்து மெயினா வந்து அன்னையோட போட்டோ வந்து வாங்கி அவங்க ஆல்பம் பண்ணி அதை இது பண்ணி போட்டோ ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வச்சு அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெரி வெரி ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ஐயா வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வெரி குட். பார்த்தீங்களா, இப்போ மதி வந்து அவங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்க நல்லா வளர்ந்து கொண்டு வராங்க. அப்படி நாங்களும் மற்றவைகளுக்கு கொடுக்கலாம். எங்களோட சொந்த அனுபவங்கள் வேற, அது நாங்கள் மிக ஸ்ட்ராங்காக மற்றவைகளுக்கு சொல்லுவோம். எங்களோட சொந்த அனுபவங்களில் வேற உண்மையாக இது வேலை செய்யுது என்று நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லலாம். ஓகே, வேறு யாராவது கதைக்க போறீங்களா? ஸோ இப்பொழுது நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுகின்றேன். ஸோ ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எமது அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும்.